நமது உலகில் மக்களுக்காக வாழ்ந்த உன்னதமான தலைவர்களில் ஒருவர்தான் நெல்சன் மண்டேலா. இவர் 1918ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் உள்ள குலு எனும் கிராமத்தில் பிறந்துள்ளார். இவரின் தந்தை சோசா பழங்குடியின மக்களின் தலைவர் ஆவார். நெல்சன் மண்டேலா அவர்கள் கல்வி கற்பதில் அதிக விருப்பமுள்ள ஒருவராக இருந்துள்ளார். தனது ஆரம்ப பள்ளி படிப்பை முடித்து 1941ஆம் ஆண்டு சட்டக்கல்வி படித்து வந்துள்ளார். இதன் பிறகு தென்னாப்பிரிக்காவில் கருப்பின மக்களுக்கு எதிராக இடம்பெறும் இனவாதத்தை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். இதனால் அரசியல் கட்சிகளில் சேர்ந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டார். தனது மக்களுக்கு நிறவெறி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்க ஆயுத வழியிலும் அகிம்சை வழியிலும் போராடி தனது மக்களுக்காக 27 ஆண்டுகள் சிறையில் இருந்துள்ளார். சிறை விடுதலைக்கு பிறகு 1994ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின ஜனாதிபதியானார்.